ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. இந்த திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு அரசாங்கத்தோட முக்கிய கடமையா நல்ல உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம் போன்றவற்றை கொடுக்கணும் சொல்றோம். ஏழை மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்தியோதயா என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்பது குறித்து சொல்லுங்க மேம். அந்தியோதயா, அந்தம் அப்படின்னும் போது அது கடைசி அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி உதயம், ஸோ அந்த கடைசியில் இருக்கிற நம்மளுடைய குடிமகனுக்கும் இந்த திட்டம் போய் சேர்ந்து அவங்களும் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அந்தியோதயா அப்படிங்கிறதுக்கான பொருள். அன்ன யோஜனா அப்படிங்கிறது உணவு பாதுகாப்பு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிறது. இது ஒரு 2000 தொடங்கி அப்பத்துலேருந்தே இந்த உணவு பாதுகாப்புக்கான திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு உணவு போய் சேரணும், எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும்னு. இதில் ஆரம்பித்த காலத்தில் இது 3 ரூபான்னு ஒரு கம்மியான விலையில மற்றது மானியமாக அரசாங்கத்திலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலகட்டங்களில் இது இலவசமாக ஆக்கிட்டாங்க. நாட்டின் கடைகோடியில் உள்ள ஒரு குடிமகனுக்கும் இந்த திட்டம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தோட பேர் வச்சாங்க அப்படின்றது சொன்னீங்க மேம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? இது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது? ஒரு கம்மியான விலையில கொடுத்துட்டு இருந்த இந்த திட்டம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாக்கு கீழே கொண்டு இது அந்த மாதிரி ஒரு இலவச உணவா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இப்போ கோவிட்ல இருந்து ஆரம்பிச்சது. கோவிட்ல 7 கட்டமா இதை கொண்டு வந்தாங்க. கோவிட்ல தொடங்கி 2022 வரைக்கும். 2023 இது அந்தியோதயா அன்ன யோஜனாக்கு கீழே கொண்டு இப்போ 24 இருந்து இன்னொரு 5 வருஷம் இதை நீட்டிச்சிருக்காங்க. இதோடைய முக்கிய நோக்கம் எல்லாருக்கும் சுயமரியாதையோட உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு நம்மளுடைய குடிமக்களுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதுன்னா மற்ற விஷயங்கள்ல அவங்களால கவனம் செலுத்த முடியும், வறுமை குறையும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஐநா உலக உணவு தினம் அறிவிச்சு கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்ப வளரும் நாடுகள் வரிசையில நம்ம இருக்கோம். இப்ப இந்த திட்டம் ஐநாவின் உலக உணவு தின அறிவிப்போட இலக்கை எட்டியிருக்காம நிச்சயமா எட்டியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். 1945 ஐநால ஃபுட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், உணவே முதலிடம் அப்படிங்கிற மாதிரி, உணவே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. 1984 அக்டோபர் 16 உலக உணவு பாதுகாப்பு தினமா அறிவிச்சாங்க. இப்போ நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரா நிறைய பெனிஃபிஷரிஸ் இதனால பலனடைகிறாங்க. உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஓட நிறுத்தாம நம்ம நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவை நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்து இந்த நோக்கத்தோடைய நம்ம அலைநாரோம் அப்படிங்கறது நிச்சயமா சொல்லலாம். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் மத்திய அரசின் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு கீழே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ரூரல் பீப்புளுக்கு மட்டும்தானா, கிராமப்புற வாசிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்படி கிடையாது. 75% மேல கிராமப்புற மக்களுக்கும் 50% மேல நகர்ப்புற மக்களுக்குமே இது பயன்படுது. அண்ட் அதோடைய பயனாளிகள் அப்படின்னும் பொழுது கிராமம் நகரம்ன்ற பாகுபாடு பார்க்கப்படுறது இல்லை. ஸோ இதனால ஓவராலா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷன், அதுல 2 பங்கு இந்த திட்டத்தினால பலனடைறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நாட்டின் குடிமக்கள்ல 2 பங்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தினால கவர் ஆகுறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க? 11.9 லட்சம் கோடி இதுக்கான நிதி உதவியா செயல்படுத்தியிருக்காங்க. இந்த நிதி உதவியை கொண்டு அவங்க அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து அதை கொண்டு அந்தந்த மாநிலங்கள்ல சேர்க்கறது வரைக்கும் இது மத்திய அரசுடைய பொறுப்பு. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகலாம், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான செலவுகளாகலாம், அதெல்லாம் மாநில அரசு ஏத்துக்கிறாங்க. இந்த திட்டத்தின் பயனாளிகள் எவ்வாறு அடையாளம் காணப்படுகின்றனர்? எந்த மக்களை மையமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள். முதியவர்கள்னு சொல்லும்பொழுது 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க. இவங்களெல்லாம் நம்மளுடைய குடும்ப தலைவரா தலைவியா கொண்டு இருக்கிற குடும்பங்கள். இது பிரைமரியா கவர் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நிரந்தர வருமானம் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இந்த ஸ்கீம்ல கவர் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,000 வருமானம் இருக்கிறவங்க, 1 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த ஸ்கீம்ல கவர் ஆயிருக்காங்க.
இதுக்கப்புறம் ஹெச்ஐவி எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுமே வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கவர் ஆயிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழறவங்க, விதவை பெண்கள், இப்ப நம்ம விதவை பெண்கள் இவங்கெல்லாம் குடும்ப தலைவரா இருக்கிற குடும்பங்களை பத்தி பேசணும். இதே மாதிரி தனியா இருக்கிறவங்க, தனியா இருக்கிற முதியவர்களாகலாம், தனியா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளாகலாம், திருநங்கைகளாகலாம், இல்ல வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாகலாம், யாருக்குமே அந்த சொசைட்டி சப்போர்ட்னு இல்லாதவங்களும், நிரந்தர வருமானம் இல்லாதவங்களும் அவங்களுமே வந்து இந்த ஸ்கீம்ல கவர் ஆகுறாங்க. அதை தவிர வந்து நம்ம அந்த பாண்டட் லேபர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொத்தடிமைகள், அவங்கள்ல இருந்து விடுவிக்கப்பட்டவங்க, நிலம் இல்லாத விவசாயிகள், பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்ல கவர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேம். ஓகே மேம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து மக்களும் இந்த திட்டத்துல பயனடைகிறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? தகுதி வரம்பு என்ன மேம்? தகுதி வரம்பு அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானம் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான குடும்பங்கள் அப்படிங்கிறதுக்கான கிரைட்டீரியா நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு 50,000க்கு கீழே வருமானம் இருந்தாலோ, இல்ல 1.2 லட்சம் அதுக்கு கீழே வருமானம் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும் மேம். இந்த திட்டத்துல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் முதன்மையான பயனாளிகளா தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் சேர்க்கப்படுவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க மேம். நிச்சயமா வறுமை கோட்டுக்கு கீழே வாழறவங்க அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இதை தவிர நமக்கு இப்போ வந்து நம்மளுடைய வருமானம் வந்து நிரந்தர வருமானம் இருக்கிறவங்க ஒரு சில கேட்டகரியா இருக்கலாம். கிக் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ்ல நமக்கு வந்து மக்கள் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு அவங்களுடைய குடும்பத்துக்கோ இல்ல தனக்கோ கொண்டு வந்துக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய கடமையா இருக்கு அரசாங்கத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க எல்லாரையுமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வராங்க. இதுல நமக்கு வந்து ஆண் பெண் அந்த மாதிரியான எந்த பாகுபாடோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ற எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். முறையான வருமானம் பெற முடியாதவர்களை கண்டறிந்து இந்த திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றத சொன்னீங்க. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு தானியங்கள் என்னென்ன மேம்? எவ்வளவு வழங்கப்படுகிறது? இது வந்து 35 கிலோ கொடுக்கறாங்க, அரிசியும் கோதுமையும். முன்னாடி இதுக்கான ஒரு சின்ன விலை ₹1 ₹3 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இலவசமா 35 கிலோ அரிசியோ கோதுமையோ வந்து இதுக்கான கார்டுல இருந்து வழங்கப்படுது, இலவசமா வழங்கப்படுது இந்த குடும்பங்களுக்கு. இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. இதை தவிர அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கிறவங்க, இவங்க வந்து 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிறவங்க, அந்த பிஹெச்ஹெச் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் அரிசி வந்து வழங்கப்படுது. இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு இப்ப நீட்டிச்சிருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இப்போ ஜனவரி 24 இருந்து 5 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஸோ 2029 வரைக்கும் இந்த திட்டம் வந்து நீட்டிக்கப்படும். இலவச உணவு தானியங்கள், இலவச உணவு தானியம், சர்க்கரையும் கொடுக்கறாங்க. பட் சர்க்கரை வந்து ஒரு மானிய விலையில கொடுக்கறாங்க. ஆமா, ₹13 கொடுக்கறாங்க. சர்க்கரையை பொறுத்த அளவுக்கு மத்திய அரசுமே வந்து ₹18 மானியத்தை மாநில அரசுக்கு கொடுக்கறாங்க. மத்ததுக்கு வந்து இந்த உணவை கொண்டு வந்து மாநில அரசு உடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல சேர்க்கறது வரைக்கும் மத்திய அரசுடைய பொறுப்பு. மத்தபடி அங்கிருந்து திருப்பியும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய நம்மளோட ரேஷன் கடைகள் மூலமா அந்தந்த மாநில அரசுகள் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு வேற இந்த அடையாளத்தின் கீழே, இந்த அட்டையின் கீழே அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்குதா? கண்டிப்பா. இந்த அந்தியோதயா அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதுக்கான அர்த்தம் பார்த்தோம். நம்மளுடைய கடை நிலையில இருக்கிற ஒரு குடிமகனுக்குமே வந்து இந்த திட்டம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பா உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ரையாரிட்டியான முக்கியமான ஒரு அம்சம். இதை தவிர நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நிறைய நலத்திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வராங்க. அந்த மாதிரியான ஸ்கீம்ஸுக்குமே வந்து இந்த கார்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த கார்டு நம்ம வந்து பயனாளிகளை போய் கண்டறிஞ்சு அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, நிஜமாவே அவங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதார் அடிப்படையில கொடுக்கப்படுற ஒரு கார்டு. அதனால இதை வந்து பேசிஸா வச்சு நம்மளுடைய சிலிண்டர் ரீஃபில் அந்த மாதிரியான பல திட்டங்களுக்குமே வந்து இதை பேஸா வச்சிருக்காங்க. இதுக்கு ₹275 அவங்களுடைய டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு வந்து போய் சேருது பேங்க் அக்கவுண்ட்ல. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் எவ்வளவு பேர் பயனடைகின்றனர்? அது குறித்த விவரங்கள் கூறுங்க. இந்த திட்டத்தின் கீழ் 78.9 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தால் மக்கள் என்னென்ன பலன்கள்லாம் அடைகிறாங்க? இவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த அரிசியோ கோதுமையோ நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ அரிசி கோதுமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு உணவா இருக்கு. இதனால அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளமும் வரதில்லை. அண்ட் இதை நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய உணவு முறை, அதாவது நம்மளுடைய அரிசி கோதுமை காய்கறிகள்
இந்த இந்திய உணவு முறையில சொல்லப்படுற இந்தியன் தாலி அப்படின்னு இந்த முறையில நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு ஆகட்டும், இல்ல உலக அளவுல இப்போ நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அந்த ரிசோர்சஸ்க்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ், உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இது எல்லாமே 0.84%, 1%க்கும் கீழே அவ்வளவுதான் நம்ம வந்து ரிசோர்சஸை யூஸ் பண்ணுவோம். இது வந்து 2050க்கான சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாடு வந்து இந்த திட்டத்துல சிந்திச்சு செயல்பட்டிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். இந்த திட்டத்தினால மக்கள் அடையும் பலன்களை சொன்னீங்க. இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை எவ்வாறு மேம்படுத்தியிருக்காங்க மேம்? இந்த பலன்கள் சரியா சென்றடைகிறதா அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறாங்க மேம்? கண்டிப்பா. இந்த ஆன்லைன் அலோகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இந்த உணவு தானியங்கள்ல ஃபுட் கார்ப்பரேஷன் மூலமா கொண்டு வந்து சேர்க்கறது வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பு. இந்த அலோகேஷனே வந்து 31% ஆன்லைன்ல தான் நடக்குது. அண்ட் இது எல்லாமே டிஜிட்டல் முறையில நடக்குது. ஸோ இதுல எந்த விதமான முறைகேடுகளுக்குமே வந்து வாய்ப்பு கிடையாது. அண்ட் இதுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருந்தாலோ, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கான கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்பெரண்டான தெளிவான முறைகள் தான் வந்து இதுல கையாளுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா 99.9% ஆதாரோடைய லிங்கான ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதுல பெரிய முறைகேடு நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இதையும் தாண்டி இப்போ நம்மளுடைய ரேஷன் கடையில நம்மளே பாக்குற மாதிரி இந்த பயோமெட்ரிக் நம்மளுடைய விரல் ரேகை மூலமா நம்ம வந்து ரேஷன் கார்டு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நிறைய முறைகேடுகள் வந்து தவிர்க்கப்படுது. யாருக்கு உண்மையா இந்த பலன் போய் சேரணுமோ, இந்த திட்டத்திற்கான நலத்திட்டங்கள் போய் சேரணுமோ அவங்களுக்கு நிச்சயமா இது போய் சேருது. இதுக்கான மானிட்டரிங் மெக்கானிசம்ஸுமே இது கரெக்டா போய் சேருதா அப்படிங்கறதையுமே வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அண்ட் இதோடைய டேட்டா வந்து எல்லாமே பப்ளிக்கா பப்ளிஷும் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவைலபிளா தான் இருக்கு. மேரா ரேஷன் 2.0 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேரா ரேஷன் 2.0 அப்படின்னும் பொழுது இந்த என்டையர் நாடு ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, ஐ மீன் ஒன் ரேஷன் கார்டு. நம்மளுடைய இந்திய நாட்டுல எங்க வேணா போய் நம்ம வந்து அந்த ரேஷன் கார்டுல இருக்கிற பொருட்களை வாங்கிக்க முடியும். நம்ம ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை. அண்ட் இந்த பொருட்கள்லாம் வந்து இருக்கா இல்லையா இன்னைக்கு ரேஷன் கடையில அப்படிங்கறதையும் நம்மளால பாத்துக்க முடியும். நான் ஒரு பெனிஃபிஷியரா இருந்தா என்னோட கார்டை வச்சு ஏதாவது முறைகேடுகள் நடந்தாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் எனக்கு உடனே வந்துடும். ஸோ எல்லா விதத்திலயுமே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்து கம்ப்ளீட்டா டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செயல் திட்டம் ரொம்ப நல்ல முறையில செயல்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த திட்டத்தின் பலன்கள் வந்து பயனாளிகளை எப்படி முறைகேடு இல்லாம சென்றடையுது அப்படிங்கறத மானிட்டர் பண்றது எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க மேம். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்துல இந்த திட்டம் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு? முக்கியமா ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க எங்கேயுமே போய் அவங்களுக்கான உணவுக்கான தேடலை வந்து அவங்க பண்ண வேண்டிய தேவையில்லை. முக்கியமா நிலம் இல்லாத விவசாயிகளா இருக்கலாம். விவசாயிகள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பண்றாங்க, அவங்களுக்கு உணவு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஸோ நிலம் இல்லாத விவசாயிகளா இருக்கலாம், கூலி தொழிலாளர்களா இருக்கலாம், இல்ல துப்புரவு தொழிலாளர்களா இருக்கலாம். இந்த மாதிரி முறை சாரா இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்குமே வறுமை கோட்டுக்கு கீழே வாழறவங்க, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், இவங்களுக்கு சோசியலி அவங்களுக்கு வந்து யாரும் பாத்துக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் போய் சேருது. ஸோ அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம அவங்களுக்கான அரிசியும் கோதுமையோ அவங்களுக்கு வந்து வீடு தேடி வருது அப்படிங்கும் போது அந்த பேசிக் பாதுகாப்பு, உணவுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அளிக்கப்படுறது ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரியா சொன்னீங்க மேம். அவங்களோட வருமானத்துல ஒரு பெரும் தொகையை அடிப்படை உணவு தானியத்திற்கு செலவிட வேண்டியிருக்கும். அது வந்து அரசின் மூலமா இலவசமா கிடைக்கும்போது அவங்களோட வாழ்க்கை கண்ணியமாகவும் ரொம்ப தன்னிறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மேலும் கடந்த 11 ஆண்டுகள்ல அரசின் இதுபோன்ற திட்டங்களால வறுமை கோட்டிலிருந்து 25 கோடி மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் குறித்து தொடர்ந்து 2வது பகுதியிலும் பேசலாம். இதன் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.